கம்பெனி கிட்ட ஷேர் கேபிட்டல் இருந்ததுன்னா தென் அந்த ஷேர் கேபிட்டல் 1/10 எவ்வளவு ஷேர், ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர் ஹோல்டர் இருக்காங்க சரிங்களா, அந்த 100 ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் கேரிங் 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். தென் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இஸ் 1 lakh அப்படின்னா 1 lakhல 10% 1000. அப்பனா அந்த 1000 வர வரைக்கும் எவ்வளவு ஷேர் எவ்வளவு வந்து மெம்பர்ஸ் வராங்களோ, தென் எல்லா மெம்பர்ஸும் ஃபார் எக்ஸாம்பிள் 10 மெம்பர் இருக்காங்க, அந்த 10 மெம்பரோடைய ஷேர் ஹோல்டிங் ஆட் பண்ணுங்க. இஃப் இட் கம்ஸ் 10% of shareholder, so if it comes 10% of the paid up equity share capital, then they can conduct what? They can request what? They can request EGM to whom? To board of directors. இது ஃபர்ஸ்ட். எப்போ கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல். ஸோ கம்பெனி நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா மெம்பர்ஸ் ஹூ ஹோல்ட் நாட் லெஸ் தென் 1/10, மெம்பர்ஸ் ஹூ ஆர் நாட் லெஸ் தென் 1/10, தட் இஸ் 1000 பேர் இருக்காங்கன்னா 100 பேராச்சும் மினிமம் they have to do what? They have to sign that requisition letter. சரியா? இது கவுண்ட், அது ஷேர் கேபிட்டல். தென் மேட்டர்ஸ் செட் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ அதில் என்னென்ன பண்ணணுன்றது டிஸ்கஸ் இன் 21 days, அதுக்கப்புறம் 45 days, அதுக்கப்புறம் ரெக்வசிஷன்ஸ் பை ரெக்வசிஷன் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா 3 monthsக்குள்ளார மீட்டிங் 21 daysக்குள்ள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்களே பண்ணலாம் தான் தோன்றியா. அதுக்கப்புறம் அந்த டேட் ஆஃப் ரெக்வசிஷன் 3 monthsக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்க டிரான்சாக்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து போஸ்டல் பேலட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற விஷயமா இருந்ததுன்னா அதை வந்து இஜிஎம்ல டிரான்சாக்ட் பண்ண கூடாது, டிரான்சாக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க என்ன வேணா இஜிஎம்ல பண்ணலாம், ஆனா அந்த விஷயம் போஸ்டல் பேலட்ல டிரான்சாக்ட் பண்ற விஷயமா மட்டும் இருக்க கூடாது. போஸ்டல் பேலட்ல என்னென்ன பண்ணுவோம்? ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இதெல்லாம் வந்து போஸ்டல் பேலட்ல டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களை நீங்க இஜிஎம்ல பண்ண கூடாது. யாரு? ரெக்வசிஷனிஸ்ட். தென் ரெக்வசிஷன் ஃபார் கன்வெனிங் இஜிஎம் மெம்பர்ஸ் கிளியர் 21 days நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. தென் நீங்க எங்க இதை கண்டக்ட் பண்ணணும்? ஏஜர் வந்து கார்பரேட் ஆஃபீஸ்லேயே இல்லைனா வந்து சிட்டி, டவுன், வில்லேஜ் எங்க இருக்குதோ அங்கே பண்ணலாம், எக்ஸப்ட் நேஷனல் ஹாலிடே. Then if resolution is special resolution, then comply with section 114 subsection 2. Notice shall be signed by all the requisitionists. EGM வந்து ரெக்வசிஷனிஸ்டே கண்டக்ட் பண்றாங்கன்னா எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தேவை கிடையாது. மீதி யார் பண்ணாலும் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறது இட் இஸ் மேண்டேட்டரி. சர்வீஸ் நோட், சர்வ் நோட்டீஸ். ஸோ நோட்டீஸ் வந்து 3 daysக்குள்ளார யூ கேன் சர்வ் இட் டு த மெம்பர்ஸ். இஃப் மீட்டிங் நாட் கன்வென்ட் பை த ரெக்வசிஷனிஸ்ட், தென் அந்த மீட்டிங்ல வந்து யார் யாரெல்லாம் நடக்கல அப்படின்னா தென் அவங்களோட யார் யாரெல்லாம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி இருந்திருக்கணுமோ அவங்களோட அட்ரஸை ஜஸ்ட் கலெக்டட் ஃப்ரம் த மெம்பர்ஸ். தென் லாஸ்ட் நோட்டீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னா SRE, ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட், எலக்ட்ரானிக் மோட். கிளியர்? வித் திஸ் we are through with the topic. Now லாஸ்ட் லெக் இதுல இஜிஎம்ல பை ட்ரிபுனல். பை என்னது? பை ட்ரிபுனல் செக்ஷன் 98. சரியா? செக்ஷன் 98 இதை ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்காது. செக்ஷன் 98 ட்ரிபுனல். என்ன ட்ரிபுனல்? என்ன ட்ரிபுனல்? இஜிஎம் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரிபுனல் ஆர்டர் பண்றது தான் வந்து செக்ஷன் 98. சரியா? இஜிஎம் கண்டக்ட் பண்ணுங்கன்னு யார் ஆர்டர் பண்றது? ட்ரிபுனல் ஆர்டர் பண்றாங்க. அது எங்க கவர் ஆயிருக்குன்னா இட் இஸ் கவர் அண்டர் செக்ஷன் 98. பக்கா? புரியுது? வெரி குட். தென் எய்தர் suo motu or on the application of any directors or member having voting rights, எய்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? ட்ரிபுனல் வந்து தான் தோன்றியாவோ இல்ல வந்து டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து அப்ளிகேஷன் வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா மெம்பர்ஸ் வந்து அப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க. they can do what? they can order for a meeting and conduct a tribunal has been fixed. ட்ரிபுனல் என்ன பண்ணுவாங்க? மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க, தே கேன் ஆர்டர் அண்ட் தே கேன் இஷ்யூ இப்படிதான் நீங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றத மாதிரி ஏதாச்சும் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுவுமே தே வில் ப்ரொவைட். யார்? ஹூ வில் ப்ரொவைட்? ட்ரிபுனல் வில் ப்ரொவைட். பக்கா? புரியுது? தென் கிவ் சச் ஆன்சிலரி டைரக்ஷன்ஸ் ஹாஸ் ட்ரிபுனல் டீம்ஸ் ஃபிட் அப்படின்னா வேற ஏதாச்சும் ஆன்சிலரி டைரக்ஷன் இதையும் சேர்த்து கம்ப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லணும்னு ட்ரிபுனல் நினைச்சாங்கன்னா அதையும் சேர்த்து ட்ரிபுனல் கேன் டெல் டு த கம்பெனி. கிளியர்? such directions include, அந்த directionsல என்ன ஆன்சிலரி டைரக்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, see ஒரு one member of the company should present, so like that they can tell. ஓகேவா? அதுக்கப்புறம் proxy shall be deemed to constitute meeting, proxy இருக்கலாமா இருக்கக்கூடாதா அந்த மாதிரியான டைரக்ஷன்ஸை they will issue. யாரு? who will issue? tribunal shall issue. பக்கா? பக்கா? perfect. with this we are through with AGM and EGM. இப்போ மெயின் சார்ட்டுக்கு போலாமா? என்னென்ன முடிச்சிருக்கோம் பார்க்கலாமா? come here. இப்போ
இதுதான் நம்ம முடிச்சிருக்கோம். கிளியர்? ஸோ மீட்டிங் மெம்பர்ஸ்ல ஏஜிஎம் முடிச்சிட்டோம், இஜிஎம் முடிச்சிட்டோம். பக்கா பக்கா பர்ஃபெக்ட். நான் என்ன பெண்டிங் இருக்கு? கிளாஸ் மீட்டிங் பெண்டிங் இருக்கு. கிளாஸ் மீட்டிங் நோ இட்ஸ் புரியுதா? கம்ஃபர்டபுளா கம்பெனில? புரியுதுல கம்பெனில? கம்பெனில மட்டும் மெட்டிகுலஸா இருங்க, தென் அண்ட் தேர் படிச்சிருங்க. சாலிட் 1 மந்த் இருக்குது, மோர் தென் 1 மந்த் இருக்கு, 40 days இருக்குது, தாராளமா படிக்கலாம். பேனிக் மட்டும் ஆயிடாதீங்க. ஜஸ்ட் டூ அட்டெண்ட் த கிளாஸஸ், அட்டென்டிவா இருங்க, காதுல கேட்கறது கண்ணில் படிங்க, தாராளமா கை எழுதுறதுக்கு வரும். கிளாஸ் மீட்டிங்ஸ். So meetings are required to be convened when it is proposed to vary the rights of the holder of a particular class of shares. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு நீங்கள் 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்குறீங்க, 10% டிவிடெண்ட் கொடுக்குறீங்க. Now you are changing that to 9%, கம்மி பண்றீங்க. It will affect the particular share class of shares. கரெக்டா? புரியுதா நான் சொல்ல வர்றது? 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, அது நீங்க 9% மாத்தலாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? அஃபெக்ட் பண்ணும். கிளியர்? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு கண்டக்ட் த கிளாஸ் மீட்டிங். கிளாஸ் மீட்டிங்னா என்னது? யூ ஹவ் டு கால் அந்த ஸ்பெசிபிக் ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த ஸ்பெசிபிக் ஷேர் ஹோல்டர்ஸ்னா யாரு? அந்த 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்கள மட்டும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க, இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ரைட்ஸ் பாதிக்காத மாதிரி அவங்களோட கன்சென்ட் இருந்து, அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு யூ கேன் சேஞ்ச். அதர்வைஸ் யூ கேனாட் சேஞ்ச். அதுதான் கிளாஸ் மீட்டிங். சரியா? கிளாஸ் மீட்டிங் என்னது? மீட்டிங் இஸ் ரெக்வயர்ட் டு பி கன்வென்ட் when it is proposed to vary the rights of the holder of a particular class of shares. These meetings are convened whenever it is necessary to alter or change the rights or privilege of the class as provided in articles of association. சரியா? Then for this separate meeting to be conducted and supported by special resolution. Example, amalgamation and merger நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செக்ஷன் 232 படி. செக்ஷன் 230 உங்களுக்கு கிடையாது. இருக்கு. We will discuss. So amalgamation பண்றதுனால என்ன ஆகும்னா, shareholder rights வந்து may get diluted. சரியா? In that circumstance, you have to conduct the class meeting. You have to conduct what? You have to conduct the class meeting. A resolution which will bind only the members of class concerned. Meaning, அந்த மீட்டிங்ல யாரும் இருப்பாங்கன்னா அந்த கிளாஸ் ஆஃப் செட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, எல்லாரும் இருக்க மாட்டாங்க. புரியுது? ஈஸி, வெரி ஈஸி, வெரி குட். நவ் இதே மாதிரி மீட்டிங் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர் கிரெடிட்டர்ஸ், சேம் லாஜிக். மீட்டிங் விச் த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கிரெடிட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? மீட்டிங்ஸ் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கிரெடிட்டர்ஸ். சரியா? And provision of general meeting mutatis mutandis applicable to such meeting. அது என்னது mutatis mutandis? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கீங்க. நான் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல. ஐ மீன் இதுல சொன்னதில்ல, இன்கம் டாக்ஸ்ல சொல்லியிருக்கேன். mutatis mutandis அப்படியே அப்படின்னு அர்த்தம். mutatis mutandisனா அங்க 21 days நோட்டீஸா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, இங்கேயும் டிபெஞ்சர் ஹோல்டர் மீட்டிங் நடக்கணும்னா 21 days நோட்டீஸ் தான் கொடுக்கணும். அதான் முட்டாட்டிஸ் முட்டாண்டிஸ். புரியுதா? எக்ஸாம்ல எழுதணும் நீங்க முட்டாட்டிஸ் முட்டாண்டிஸ் மாத்தி எழுதுறாதீங்க, முண்டாட்டிஸ் முட்டாட்டிஸ். பி கேர்ஃபுல். முட்டாட்டிஸ். சரியா? எந்த லாட்டின் வேர்டுன்னு நினைக்கிறேன். சரியா? ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஜெனரல் மீட்டிங் முட்டாட்டிஸ் முட்டாண்டிஸ் அப்ளிகபிள் டு சச் மீட்டிங். என்ன சச் மீட்டிங்? டிபெஞ்சர் ஹோல்டர் மீட்டிங்க்கும் இட் இஸ் அப்ளிகபிள். 21 days நோட்டீஸ் கொடுக்கணும் சொல்லிட்டாங்கன்னா இங்கேயும் அதே தான் பண்ணணும். மறுபடியும் இங்க எழுத மாட்டாங்க 21 days நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுல இது பண்ணணும். சரியா? கிளியர் வித் திஸ்? இப்போ now think logically, is there any possibility நான் அடுத்த வாரம் மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இஸ் தேர் எனி சான்ஸ் அந்த மீட்டிங் நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கணுமா கூடாதா? இருக்கணும். ஆனா இப்ப மீட்டிங் நடக்காம போறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரத்துக்கு அதை என்ன பண்ணுவோம்? தள்ளி வைப்போம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நம்ம என்ன படிக்கிறோம்னா லா படிக்கிறோம். நம்ம என்ன படிக்கல? இங்கிலீஷ் படிக்கல. அப்ப லால கண்டிப்பா அதுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? தள்ளி போடுறதுக்கு, தள்ளி வைக்கிறதுக்கு போஸ்ட்போன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். சரியா? அது இங்கிலீஷ். இப்ப நம்ம படிக்கிறது என்னது? லா.
அதே மீனிங் ஆனா யூஸ் பண்ற வேர்டு வந்து வேற. அந்த வேர்டுக்கு பேர் என்னது? அட்ஜான்மெண்ட். அந்த வேர்டுக்கு மீனிங் என்னது? பேர் என்னது? அட்ஜான்மெண்ட். அட்ஜான்மெண்ட்னா போஸ்ட்போன்மெண்ட். அது ஒழுங்கா போஸ்ட்போன்மெண்டே சொல்லிட்டு போலாம். ஆனா இவங்க யாரு? லா மேக்கர்ஸ். இவங்களுக்கும் யாருக்கும் ஆகாது, இவங்களுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் ஆகாது. அதனால இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? போஸ்ட்போன் கூப்பிட மாட்டாங்க. அது கௌரவ பிரச்சனை. அதனால தே வில் கால் அட்ஜான்மெண்ட். மறக்க மாட்டீங்களா அட்ஜான்மெண்ட் மீனிங்? ஸோ எப்போ வந்து அட்ஜான் ஆகும், இன் ஜென்ரலா எப்போ அட்ஜான் ஆகும் அப்படின்னா, குவாரம் இஸ் நாட் பிரசன்ட். ஐ திங்க் இப்போ யூ ஹாவ் த நாலேஜ் குவாரம்னா என்னதுன்றது. என்னது குவாரம்னா? ரஷித், எத்தனை மேம்? எத்தனை மணிக்கு வரும்? ரஷித், குவாரம்னா என்னது? வரம்னா மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ், சேர்மன்ஸ் அவங்களாம். இப்போ அதுல சார் இப்போ வந்து 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒரு 100 மெம்பர்ஸ் ஆச்சும் வரணும். 100 அதானே? மெம்பர்ஸ் வரணுமா? 5 ஒரு மெம்பர் ஆச்சும் குறிப்பிட்ட வரணும். மெம்பர்ஸ். மினிமம் minimum number of person should be present in the meeting as per the requirement of the law. அது பேர் தான் குவாரம். ஒரே ஒரு வார்த்தை மினிமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு வார்த்தை மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். மினிமம் மெம்பர்ஸ் டு பி பிரசன்ட் இன் த மீட்டிங். அவ்வளவுதான் குவாரம். கிளியர்? குவாரமுக்குன்னு தனியா இருக்குது, அது டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஸ். தென் ஸோ குவாரம் பிரசன்ட் ஆகல அப்படின்னா அந்த மீட்டிங் என்ன ஆகும்னா அட்ஜர்ன் ஆயிடும். அந்த மீட்டிங் என்ன ஆயிடும்? அட்ஜர்ன் ஆயிடும். அட்ஜர்ன் ஆயிடும் என்னது? போஸ்ட்போன் ஆயிடும். எப்ப சார் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னா, எதுவுமே சொல்லலைன்னா. என்னது? எதுவுமே சொல்லலைன்னா, அந்த மீட்டிங் நடக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் அடுத்த வாரம் அதே டேட்டு, அதே டைம், அதே பிளேஸ். எக்ஸாம்பிள், இன்னைக்கு என்ன டே? மண்டே. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கிளாஸ் நடக்காம விட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் கிளாஸ் வந்து அட்ஜர்ன் ஆயிடுச்சு. எப்போ இது அட்ஜர்ன் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த வாரம் இதே டைம், இதே டேட், இதே பிளேஸ். மீனிங் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் மண்டே 2:30 மணிக்கு இதே இடத்துல கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி மீட்டிங் வந்து அடுத்த வாரம் அதே டைம்ல அதே இடத்துல நடக்கும். புரியுதா? எப்போ அட்ஜர்ன் ஆயிடுச்சுன்னா. எப்போ அட்ஜர்ன் ஆகும்? வாரம் பிரசன்ட் ஆகலைன்னா. புரியுதா? இப்ப இது எப்ப மட்டும்தான் இப்ப நான் சொன்ன கண்டிஷன் அப்ளிகபிள் அப்படின்னா, நான் எதுவுமே சொல்லலைன்னா ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து குரூப்ல மெசேஜ் போட்டேன், நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து அடுத்த இந்த தள்ளி போன மீட்டிங் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆன மீட்டிங் வந்து 10 நாள் கழிச்சு நடக்கும். அப்போ ஆப்வியஸ்லி 10 நாள் கழிச்சு நடக்கணும், அதான் சொல்லிட்டேன்ல. 10 நாள் கழிச்சு தான் வரும். அப்போ வந்து அடுத்த மண்டே நின்றுட்டு லால எழுதி இருக்குது நெக்ஸ்ட் டே டைம். நோ, they have written clearly in the law that the adjourned meeting shall be adjourned to same day in the next week at the same time and same place, or such other date and time board may determine. போர்ட் டிட்டர்மைன் பண்ணி சொல்லலைன்னா தான் நெக்ஸ்ட் வீக் அதே டைம், அதே பிளேஸ், அதே டைம். போர்டு வந்து 10 நாள் கழிச்சு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒழுங்கா போர்டு சொல்றது கேளுங்க. ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எழுதுறீங்க. சேம் டே, இந்த நெக்ஸ்ட் வீக், சேம் டைம், சேம் பிளேஸ். இப்ப 4 விஷயங்கள்: டே, வீக், டைம், பிளேஸ். டே, வீக், டைம், பிளேஸ். ஓகேவா? டைம் ஸ்கூல்ல ரைம் சொல்ற மாதிரி தான். டே, வீக், டைம், பிளேஸ். இல்லைன்னா எப்போ வந்து போர்டு சொல்றாங்களோ அந்த டைம். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். இது இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஏதோ ஒரு இதுல இந்த பாயிண்ட் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. எதர் செப்பரேட் கொஸ்டினாவோ இல்ல ஏதோ ஒரு கொஸ்டின்ல ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? இப்போ நோட்டீஸ் ஆஃப் அன் அட்ஜார்ன்ட் மீட்டிங். இப்போ அந்த அட்ஜார்ன்ட் மீட்டிங்க்கு எப்போ நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும்? அட்லீஸ்ட் 3 days prior to the members. சாரி, 3 days prior to the meeting. ஃபார் எக்ஸாம்பிள், மீட்டிங் நான் அடுத்த வாரம் வந்து 10 நாள் கழிச்சு நடக்க போறேன்னா அட்லீஸ்ட் 3 days ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்துருங்க. என்னைக்கு நடக்க போது அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி. புரியுது? கிளியர்? அப்படி இல்லைன்னா நான் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் பப்ளிஷிங் 2 நியூஸ் பேப்பர். எத்தனை நியூஸ் பேப்பர்? 2 நியூஸ் பேப்பர். இந்த ப்ரொவிஷன் வந்து உங்க கம்பெனி ஆக்ட்ல எல்லா இடத்துலயுமே வரும், நிறைய இடத்துங்கள்ல வரும். சரியா? இப்போ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைல்டா. இதுக்கப்புறம் வரப்போதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்னா இந்த இதுதான் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ என்ன பண்ணணும்னா, கம்பெனி ஹேஸ் டு பப்ளிஷ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் 2 நியூஸ் பேப்பர். அந்த 2 நியூஸ் பேப்பர் எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், ஒன்று வந்து என்னது இங்கிலீஷ்ல, டைம்ஸ் ஆஃப் எக்ஸாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இல்லை வந்து டெக்கான் குரானிக்கல் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து எதுல இருக்கணும்னா
வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல இருக்கணும். இன்னொன்னு எதுல இருக்கணும்? வெர்னாகுலர். சரி, பைனாக்குலர் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார் வெர்னாகுலர்? வெர்னாகுலர் என்னது சார்? வெர்னாகுலர்னா என்னது? அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க என்ன லாங்குவேஜ். வட்டார வழக்குன்னு இல்லையா? ஸோ அவங்க எந்த இதுல இருக்காங்களோ அது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த நியூஸ் பேப்பர் மெஜாரிட்டியா சேல் ஆகுதோ அதுல தே ஹேவ் டு கிவ் அட்வர்டைஸ்மெண்ட். தந்தியிலையோ இல்ல வந்து தினமலர்லயோ அந்த மாதிரி. கிளியர்? ஸோ ஒன் இன் இங்கிலீஷ் அண்ட் அனதர் ஒன் இன் வெர்னாகுலர். ஸோ வெர்னாகுலர்ன்றது தான் நீங்க யூஸ் பண்ணணும். அங்க போயிட்டு ஒன் இன் இங்கிலீஷ் ஒன் இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா நீங்க லோக்கல்னு எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் வந்து நீ லோக்கல்னா நான் லோக்கலுக்கே தூக்கலன்ட்டு அச்சு போட்டுருவாங்க மார்க். சரியா? எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டு த எக்ஸ்டெண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ ட்ரை டு ரீப்ரொடியூஸ். சரியா? ஸோ நோ குவாரம் இன் அட்ஜார்ன் மீட்டிங். தள்ளி போகுதா மீட்டிங்கு? அங்கேயும் என்ன ஆகல? அந்த அட்ஜார்ன்டு மீட்டிங்லயும் குவாரம் பிரசன்ட் ஆகல. எக்ஸாம்பிள் என்னது? 1000 மெம்பர்ஸ் கம்மியா இருந்தாங்கன்னா, தட் இஸ் 999 மெம்பர்ஸ் வரைக்கும் உங்க கம்பெனில இருக்காங்கன்னா மினிமம் 5 பேராச்சும் ஷுட் பி பிரசன்ட் இந்த மீட்டிங். எத்தனை பேராச்சும்? 5 மெம்பராச்சும் ஷுட் பி பிரசன்ட் இந்த மீட்டிங். இப் சப்போஸ் 5 பேர்ல 4 பேர் தான் இருக்காங்க, எப்போ? அட்ஜார்ன்டு மீட்டிங்ல. ஃபர்ஸ்ட் மீட்டிங் தள்ளி போனது காரணமே 5 பேர்ல 3 பேர் தான் வந்திருந்தாங்கன்ட்டு. மறுபடியும் மீட்டிங் தள்ளி போயிருக்கு, அந்த மீட்டிங்ல 4 பேர் தான் இருக்காங்க. அப்ப குவாரம் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா? பண்ணல. இன் திஸ் கேஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் குவாரம் நினைச்சு என்ன பண்ணிடணும்? மீட்டிங் நடத்திட்டு போயிடணும். ஆனா மினிமம் 2 பேராச்சும் இருக்கணும். குவாரம் 5 பேர் இருக்கணுமா? சரி ஃபைன். 5000 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 பேராச்சும் இருக்கணும் குவாரம்ல. எங்க ரஷீத்? 30 பேராச்சும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜார்ன்டு மீட்டிங்ல 20 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மறுபடியும் அட்ஜாயின் பண்ணாதீங்க. 20 பேர் இருக்காங்கல்ல, அதுதான் குவாரம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு ரெசல்யூஷன் என்ன அந்த மீட்டிங்ல பண்ணணும்னு வச்சுங்க பண்ணிட்டு போயிடுங்க. பக்கா? இந்த மீம் கூட ஒன்று ஃபேமஸா இப்போ வருது இல்ல? வாழ்க்கை வந்து நினைச்ச மாதிரி வரணும், என்னது நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்பு. அப்படி நம்பலன்னா தக்காளி இதான பிடிச்சி நினைச்ச வாழ்க்கைன்னு பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போன்ட்டு சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் குவாரம் ஷுட் பி மெட். அப்படி மெட் ஆகலைன்னா இதுதான்டா குவாரம்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு போயிடணும். கிளியரா? வந்துட்டார் ரஷீத் உடனே. புரியுதா ரஷீத்? அந்த மீம் தெரியுமா உங்களுக்கு? நேத்தான் பார்த்தேன். தெரியாது. அவ்வளவு சின்சியரா சிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் சார், இதெல்லாம் எங்க சார் தெரியும், என்ன சார் கேக்குறீங்க அப்படின்றீங்க. புரியுது ரஷீத்? ஸோ நோ குவாரம் இன் அட்ஜார்ன்டு மீட்டிங். அட்ஜார்ன்டு மீட்டிங்ல குவாரம் இல்லை அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை வச்சு நீங்க அந்த மீட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரொவைடட் 2 பேருக்கு கம்மியா இருக்கக்கூடாது. ஏன்னா 2 பேர் கம்மியா இருந்தால் மீட்டிங்கே கிடையாது. மெம்பர்ஸ் பிரசன்ட் நாட் பீங் லெஸ், அதான் எழுதியிருக்கேன். ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ஹோல்டிங் அட்ஜார்ன்டு மீட்டிங் இது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பொறுமையாக படிச்சா புரியும். இது எங்க கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட் 2ல தே ஹவ் மென்ஷன் த ப்ரொசீஜர் ஃபார் ஹோல்டிங் அட்ஜார்ன்டு மீட்டிங். ஒரு மீட்டிங் வந்து அட்ஜார்ன் ஆயிருக்குன்னா அதை எப்படி வந்து யூ ஹாவ் டு கண்டக்ட் அப்படின்றத தேவ் மென்ஷன். சரியா? ஸோ ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் அட்ஜார்ன்டு மீட்டிங் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் சேர்மன் மே அட்ஜார்ன் with consent of members at which a quorum is present and adjourn if directed by the members. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரொசீஜர் ஃபார் ஹோல்டிங் அட்ஜார்ன்மெண்ட் மீட்டிங்னு கேட்டா இதுல இருக்கிற மாதிரி தான் எழுதணும். கான்சென்ட்ரேஷனோட கவனிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 15.1 பேரா 15.1. அந்த பேரா 15.1ல ஏது முடியலன்னா ஏதாதீங்க. பட் கிவ் ரெஃபரன்ஸ் SS to as per secretary 2 ப்ரொசீஜர் ஃபார் ஹோல்டிங் அட்ஜார்ன்டு மீட்டிங். அட்ஜார்ன்டு மீட்டிங்க எப்படி வந்து நடத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேர்மேன் வந்து என்ன பண்ணலாம்னா he can adjourn the meeting. என்னது? சேர்மேன் மே போஸ்ட்போன் த மீட்டிங். எப்பனா ஈவன் த குவாரம் பிரசன்ட் ஆகி இருந்தாலும் கூட சேர்மேன் என்ன பண்ண முடியும்? மீட்டிங்கை தள்ளி வைக்க முடியும், ப்ரொவைடட் அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா. பாயிண்ட் நம்பர் 1 10. பாயிண்ட் நம்பர் 2, மீட்டிங் ஷால் ஸ்டாண்ட் அட்ஜர்ன்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் குவாரம் ஆல்சோ. செகண்ட், குவாரம் இல்லாத காரணத்துக்காகவும் மீட்டிங் வந்து தள்ளி போகலாம். கிளியர்? தென் தேர்டு, சேர்மன் ஆல்சோ அட்ஜர்ன் இந்த ஈவெண்ட் ஆஃப் டிசார்டர். இந்த ஈவெண்ட் ஆஃப் டிசார்டர் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங் நடக்கலான்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தான் திடீர்னுட்டு வந்து சென்னையில வந்து பயங்கர மழை இடிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென்
அந்த டேட்ல மீட்டிங் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தள்ளி போட்டுருங்க. அஃப்கோர்ஸ் அன்னைக்கு மழையே வந்திருக்காது, ஆனால் விச் இஸ் வாட் ஹேப்பன் ரீசென்ட்லி. Anyway, but if you are going to conduct a meeting on that date and the meeting வந்து they have given a red alert for Chennai, then chairman can postpone the meeting. Chairman can adjourn the meeting. Chairman can what? Chairman can adjourn the meeting. இந்த adjourn ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அங்கே போயிட்டு எழுதாதீங்க, adjournன்னு எழுதிடாதீங்க. Then if meeting is adjourned, sine die. Sine die என்னது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, சும்மா கேட்குறேன். சிண்டாய், முட்டாட்டிஸ் மாதிரி இது ஒரு வேர்டு. இது சின்ஸ் இந்த லாலாம் வந்து இந்த டெர்மினாலஜி பீங் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் படிக்க வேண்டியது வரும். இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சுலே படிச்சிருப்பீங்களே இந்த மாதிரி வாயில் முடியாத வார்த்தைகள், படிச்சிங்க தானே? இருக்கு சார், 2 pages இருக்கு சார். என்ன சார்? நீங்க சொல்லுங்க. இருக்கு சார், புக்ல இருக்கு சார். புக்ல இருக்கா சார்? 2 pages-ஓட 2 pages இருக்கா சார்? கொஞ்ச நேரத்துக்கு ஷப்னா மேம் வந்து சைனீஸ் பேசுற மாதிரியே இருந்திருக்குமே சொல்லும் போது. சரி, ஓகே. சிண்டாய்னா என்னதுன்னா, இஃப் எ மீட்டிங் இஸ் அட்ஜார்ன்ட் ஃபார் இன்ஃபினிட் பீரியட். இஃப் மீட்டிங் இஸ் அட்ஜார்ன்ட் ஃபார் எப்போ? இஃப் மீட்டிங் இஸ் அட்ஜார்ன்ட் ஃபார் இன்ஃபினிட் பீரியட், தென் இல்ல அப்படின்னா மீட்டிங் வந்து 30 daysக்கு மேல போஸ்ட்போன் ஆகுது, தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். Then in this case, a notice of the adjourned meeting shall be given in accordance with the provisions contained relating to the notice. நோட்டீஸ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அந்த சேம் ப்ரொவிஷன் will be applicable for this also. அவ்வளவுதான். கிளியர்? இஃப் சப்போஸ் மீட்டிங் அட்ஜார்ன் ஆகுது ஆனா 30 daysக்கு கம்மியா, that is not less than 30 daysக்கு மீட்டிங் அட்ஜார்ன் ஆகுது அப்படின்னா, then company shall give notice not less than 3 days notice. ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா? ஸோ அட்ஜர்ன் ஆகிற மீட்டிங்க்கு 3 days நோட்டீஸ் கொடுத்தா இட் இஸ் சஃபிஷியன்ட். ஏபிள் டு கனெக்ட் இருக்கீங்களா தேர்? தென் SS2 லாஸ்ட் மீட்டிங் அதர் தென் ஏஜிஎம். மீட்டிங் வந்து என்னது? அதர் தென் ஏஜிஎம். ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் தவிர மீதி எதனாச்சும் மீட்டிங் வந்து அட்ஜர்ன் ஆகுது அப்படின்னா, தென் அந்த மீட்டிங் வந்து சேம் டே சேம் பிளேஸ் சேம் டைம் அன்லஸ் அதர்வைஸ் நோட்டிஃபைடு பை த போர்டு. சார் இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சுட்டுமே சார் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சது கம்பெனிஸ் ஆக்ட்ல, இப்ப படிச்சது செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட். பிகாஸ் கம்பெனி ஹேஸ் டு ஃபாலோ, யாரையும் ஃபாலோ பண்ணணும். தே ஹேவ் டு மேனேஜ் போத் கம்பெனி ஆஸ் வெல் அஸ் ஸ்டாண்டர்ட். புரியுது? காட் கிளாரிட்டி? ஸோ நவ் வாட் வி வில் டூ, we will take half an hour break. எவ்வளோ நேரம் பிரேக்? half an hour break. தென் இது வந்து டெஸ்ட். உங்களுக்கு டெஸ்ட் இருக்குல்ல? ஓகே ஓகே ஓகே. டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அன்மியூட் யுவர் செல்ஃப். இந்த டெஸ்ட் இல்ல, அந்த டெஸ்ட். ஏஜிஎம்.